அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். சென்ற வாரத்தில் 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை விரிவாக நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலையும், அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலையும் சிந்தித்திருக்கின்றோம். என்றாலும் 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதியினுடைய விளக்கத்திற்கு பிறகு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்று தொடர்ச்சியாக எப்படி அமைக்கின்றார் என்பதனையும், அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பதனையும் சிந்திக்க இருக்கின்றோம். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து என்பது, உணர்தல் என்பது எப்படி நமக்கு அமைகிறது என்ற வகையில் ஒரு பெரிய ஆராய்ச்சியை அமைக்கிறார். நாம் விரிவாக சிந்திக்கிற மரபு இருந்தாலும் ஓதாது உணர்தல் அது பற்றிய ஒரு நீண்ட வரலாற்றை நாம் அதனோடு இணைத்து சிந்திக்க வேண்டும். சென்ற அகவலில் பெருமானுடைய அடிப்படை தன்மைகள், அதிலே ஒரு குறிப்பான விஷயம், இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த மாதிரி கடவுள் அனுபவத்தை எல்லாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரு அருளாளர்களுடைய சாட்சி நமக்கு துணையாக இருக்கிற பொழுதுதான் அது புரிய வரும். அதை புரிந்து கொள்வதற்கு இருக்கிற எளிமையான உதாரணமாகத்தான் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய மயூர வாகன சேவனத்தை நான் விளக்கினேன். வள்ளல் பெருமானும் கூட இந்த தணிகை அனுபவத்தை, அதாவது திருவண்ணாமலை அனுபவத்தை எல்லாம் அப்படித்தான் பேசுகிறார். அவர் அதாவது முதல் திருமுறைக்குள் போனால் பார்த்தால் தெரியும். இந்த பாம்பன் சுவாமியுடைய அந்த 2 மைல் விஷயம் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, கடவுள் ஒரு சுயமான தங்கம், அது எந்த கலப்பும் இருக்காது, அதாவது சுத்தமான தங்கம். அதுதான் கடவுள் என்கிற மயில். பச்சை கலந்த பொன்மயில் என்று வரும்போது அது ஆன்மாவும் இறைவனும் கலப்பது. நீங்க அதை புரிஞ்சிக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, கடவுள் மயில் வாகனத்து மேல வர்றார் அப்படின்னா ஆன்மாவும் கடவுளும் இணைக்கிற இணைப்பை அப்படி புரிஞ்சிக்க கூடாது. ஆன்மாவும் கடவுளும் ஒரே மாதிரி ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் 2 மைல். கடவுள் தன் மேல ஆன்மாவை ஏற்றிட்டு போறதில்லை, அவனே ஒரு மயிலா தான் கலந்த ஆன்மாவையும் மயிலாக காட்டுறான். இதுதான் மயில் வாகனம், மயில் வாகனம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை இடமாக கொண்டு அதுக்கப்புறம் அவனும் இருப்பான், அதுவும் இருக்கும், அதுக்கப்புறம் அது மேல அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தனி அனுபவம். இதை தான் நீங்க எப்படி பண்ணணும்னா, இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி, அதாவது ஆன்மாவோட கலக்கிற இறைவன். ஆன்மா இறைவன் அளவுக்கு கலந்துரும். ஆனா அதுக்கப்புறம் இறைவன் ஒரு ஆள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்டா, இவை இல்லாமலும் இறைவன்
இருப்பான், அந்த காட்சி உண்டு அப்படிங்கிறது தான் என்னாச்சுன்னா அந்த 2 மயூர வாகனத்துக்கு பிறகு அவருக்கு குழந்தையா வந்து படுத்து காட்சி தர்ற விஷயம். அப்ப இவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதிங்கிறதுல ஏன் அந்த வார்த்தையை அந்த தொடரை அமைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இருக்கிற கடவுள் அனுபவ நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இருக்கிற கடவுள் அனுபவ நிலைன்னா இருத்தல் அப்படிங்கிற முறையில மாணிக்க வாசகரும் அருணகிரிநாதரும் அனுபவிச்ச அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துல கடவுளுக்கு அயலா வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய அனுபவம் பூமா. அதான் அம்மா பொருள். அப்ப கடவுளும் அம்மாவும் கலந்துட்ட பிறகு கடவுள் எப்படி இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, கடவுள் முழுமையில நாம கலந்துறோம், இருந்தாலும் கடவுள் என்பவர் இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி. அதாவது அவர் இந்த ஆன்மாவை முழுவதுமாக தன்னுடனேயே இணைத்து கொண்டிருந்தாலும் தன்னளவில் விளங்குகிற அருட்பெருஞ்சோதியாகவும் இருப்பார் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன குறை அங்க வருது. அது அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா, கடவுள்ங்கிறவர் ஆன்மாவுல முழுசா கலந்துட்டாருன்னு சொல்றீங்களா, தனியா கொஞ்சம் இருக்கிறாருன்னு சொல்றீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டாதான் அது ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல ஆன்மாவினுடைய அந்த தேவைப்பட்டால் அது அந்த எல்லை வரைக்கும் போகலாம், அது இருக்கு, அந்த உரிமை உண்டு. அதனாலதான் வள்ளல் பெருமான் வேற இடங்கள்ல எழுதும்போது எங்களுக்கு 5 தொழில் செய்கிற வல்லபமும் கொடுப்பான், ஆனா அதை நாங்க செய்ய மாட்டோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு இயற்கையா தெரியுது. இது பெருசா நினைக்கிறதுனால நீங்க அது அப்படியா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கு கடவுள் ஞானம் தர இப்ப நமக்கெல்லாம் ஞானம் கொடுக்குறாருல, ஞானம்னா ஊட்டுறது இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற படிப்பினை. இந்த படிப்பினையில என்ன வரும்னா, ஆசை போக போக உங்களுக்கு நீங்க எதை இது நாள் வரைக்கும் தேடி அது வேணாம்னு முடிவு பண்றீங்களோ அப்ப அது கிடைக்கும். அது கிடைச்சாலும் என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதுக்குள்ள ஈடுபட மாட்டீங்க. இதுக்கு பேர் தான் ஞானம். இதுதான் உங்களுக்கு இது ரெண்டையும் ஒன்னாவே மேலே ஏற்றுவான் கடவுள். ஒண்ணு பொருள்கள்ல நாம படுற அந்த அனுபவம், உலகத்துல சிக்கல்கள்ல நாம படுற அனுபவம், இந்த அனுபவத்துல வளர வர இதுவே உங்களை மயக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் ஸ்திரமாயிடும். இதுதான் அப்பரடிகளுக்கு பூம்புகளூர் இந்த அனுபவம். எது அந்த சுத்தம் செய்யும் போது அவருக்கு மாணிக்க கற்கள் நவரத்தினங்கள்லாம் வந்ததுன்னு சொல்றோம்ல. இப்ப எனக்கு எதுக்கு பயன்படாம அறம்பெயர் ஆடுறாங்க, இதெல்லாம் வருது இல்லை, இப்ப எனக்கு எதுக்குன்ற அந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இயலாமை இல்லாது எந்த ஒன்று இது தேவையில்லை அப்படிங்கிற ஞானத்துக்கு உரியதாக மாறுகிறதோ அந்த காலத்துல அந்த பொருள் நமக்கு இருக்கும், ஆனா அதுல ஈடுபட மாட்டோம். அப்படிதான் நீங்க இந்த சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலரை புரிஞ்சுக்கணும். சகலர் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை 3 மலம் இருக்கிறவங்க. அதுல மாயை மல தாக்கம் ஒழிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 மல தாக்கம் உடைய பிரளயாகலரா மாறிடுவாங்க. மாயை கண்மம் 2 தாக்கமும் இல்லைன்னா விஞ்ஞான கலரா இருப்பாங்க. ஆனா இந்த உடம்புல தான் இருப்பாங்க. உடம்பு மாயைன்னு உங்களுக்கு தெரியும், பிறப்புங்கிறது வினைன்னு தெரியும். ஆனா இந்த பிறப்பு எடுத்த உடம்புல இந்த 2 மல தாக்கம் இல்லாம வெறும் ஆணவம் மட்டும் அவங்கள உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விஞ்ஞான கலர்னு பேர். நீங்க ஏதோ உடம்ப விட்டுட்டு பிறப்பை விட்டுட்டு நீங்க நிக்கிறதுனால விஞ்ஞான கலர் இல்லை. இந்த உடம்புலயே அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க இப்ப எதுக்கு வரணும், இந்த 1, 2 என இவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதி வரும்பொழுது கடவுள் என்ற ஒரு முழுமை கலப்புக்குள்ள எந்த ஒரு ஆன்மாவும் நிறைவாக கலக்கிறது என்று சொன்னாலும் கடவுள் தனித்தேங்க வல்லவனா என்று கேட்டால் அந்த நிலையிலேயும் ஆன்மாவுக்கு முழு உரிமையை கொடுத்து விட்டு தன்னளவில் அவன் இயங்கிக் கொண்டிருக்கிற அருட்பெருஞ்சோதியாக இருப்பான் அப்படிங்கிற ஐயத்தை தீர்க்கிறது தான் இந்த பாட்டுல
இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு போச்சுன்னா இதெல்லாம் கடந்த ஒரே ஒரு கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருள் எழுத வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இந்த 2 மைல்ல பாம்பன் சாமிக்கு காட்சி கொடுத்த 2 மைல்ல 1 மைல் பச்சை கலந்த பொன்மை அப்படின்னா ஆன்மாவுக்கு பூரணம் அளித்த கடவுள். அதுக்கப்புறம் கடவுளாக இருக்கிற சுயமான தங்கம். இதுதான் அவருடைய அனுபவத்துக்குள்ள அவர் பார்த்தது. அதே விஷயத்தை நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவான விளக்கத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. ஓதாது உணர்தல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நீதி பாட்டு படிச்சிருப்பீங்க. படிக்காம ஒரு நாளும் இருக்காதீங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் கற்க கசடற, அப்புறம் கற்பவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கற்றபின் நிற்க அதற்கு தக. இது திருக்குறள்ல முதன்மையான திருக்குறள். எப்படி ஒன்னாலும் அதுக்கு நம்ம படிக்க வர்றவங்களுக்கு தப்பு இல்லாம படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் பதில் நம்ம நிறைய கொடுப்போம். ஆனா விஷயம் என்னன்னா கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுதான் முக்கியம். நான் எதை படிக்கிறேனோ அதுக்கப்புறம் எனக்கு பயன்படணும். சாதாரணமா நம்ம படிக்கிற கல்வி என்னுடைய வேலைக்கு பயன்படணும், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும். வேலைக்கு பயன்படுறதெல்லாம் தாண்டி வேலை, இது வாழ்க்கை, இதெல்லாம் கடந்து என்ன பண்றோம், தெளிவா நம்ம பிறப்புக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது தான் ஓஹோ ஊதியம் உண்டோ உயிர்க்கு அப்படின்னு திருவள்ளுவரே கேட்கிறாரு அப்படிங்கிறதுலாம் ஞாபகம். நம்ம அந்த பிறப்புக்கு ஏதாவது சம்பளம் இருக்குதா அப்படின்னு கேட்கறது. இப்ப அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த உணர்தல் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப நீங்க அடுத்த கட்டமா அதுக்குள்ள படிப்படியா என்னென்ன முறை இருக்குதோ அதுக்குள்ள வரணும். எடுத்த உடனே படிக்கிறது ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அறிவுனா என்ன அப்படின்னு அந்த கேள்வி வரணும். அந்த கேள்விக்கு பதில் வரணும். அறிவுங்கிறது படிக்கிறதுனால, புத்தகங்களை படிக்கிறதுனால வர்றதுங்கிறது படிப்புன்னு வச்சுட்டோம். அறிவுங்கிறது நாம சாப்பிட்றதுனாலையும் தூங்குறதுனாலையும் கேட்கறதுனாலையும் பேசுறதுனாலையும் நம்ம அறிவு தெரிய வருகிறது. இது 2வது. இந்த அறிவு தெரியறதுக்கு உள்ள கருவி நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கிறேன். நம்ம அறிவு நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம உடம்பு, நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம நாக்கு, நம்ம மூக்கு, இந்த 5ம் வேலை செய்யணும். இந்த 5க்கும் பேரு அறிவு கருவிகள் அல்லது ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதுதான் அறிவுக்கு வாயில்கள். இப்ப இந்த படிக்கிற படிப்பு கண்ணால நான் பார்த்து படிக்கிறேன், நாக்கால சுவைச்சி ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், என்ன சுவையுடையது அப்படின்னு. இதெல்லாம் நீங்க அந்த 5 கருவியும் பயன்படுத்தினா வர்றதுக்கு பேர் அறிவு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 கருவிக்கும் என்ன கிடையாது, அறிவு கிடையாது. காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ அறிவு கிடையாது. இதோட இதயம் வரைக்கும் ஒருத்தனுக்கு மாத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏரோப்ளேன்ல அதை மாத்தினாங்க அப்படின்னு போன வாரம் படிச்சிருப்பீங்க. கருவி மாத்துறதுல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கருவி மாத்துறதுல இன்னும் மூளையை மட்டும் தெளிவா மாத்தல அப்படிங்கறதான ஆராய்ச்சி விஞ்ஞானத்துல. மற்ற எல்லா பொருளையும் ஏறக்குறைய மாத்தி பார்த்தாச்சு. அந்த அறிவு மாறல. எந்த அறிவு, அந்த உடம்புல இருக்கிறவனோட அறிவு மாறல. இன்னும் அதை நாம கூடுதலா திருமூலர் வரலாறுல பாக்குறோம். திருமூலர் அவரோட உயிரை கொம்பை வச்சதுனால அவருக்கு அறிவு தான் வேலை செய்யுது. ஆனா அந்த உடம்பு அனுபவிக்கிறார். இப்ப 2 விஷயம் அதுல என்ன தெரியும்னா உடம்பும் முக்கியம், உயிரும் முக்கியம். ஆனா அந்த உடம்பை வச்சு அந்த உயிர் வாழற முறையும் அடுத்த உயிர் அந்த உடம்புல வாழற முறையும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா உடம்புக்கும் அங்க எது இருக்குது, அனுபவம் இருக்குது. இதுதான் நீங்க முன்னாடி பாட்டுல தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. எது எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி படிச்சோம்ல. ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்குள்ள அந்த திருமூலர் வாழ்க்கையை தெரிஞ்சதுன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். என் உடம்புல என்னுடைய உயிர் போன பிறகு அந்த உடம்பு அன்புக்கு உரிய உடம்பா இருக்குதுன்னு சொன்னா அப்ப நான் அந்த உடம்பை நல்லா பழக்கிருக்கிறேன். அல்லது அதுக்கு என்ன அதுக்கு நோக்கம் இருக்குதோ அந்த நோக்கத்தை அந்த உடம்பு அடைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிறோம்ல உலகத்தில் இதெல்லாம் வந்து முக்கியமான விளக்கம். சிவஞான சித்தியார் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உரை திருவிலங்கம் ஒருத்தர் இலங்கையில் இதெல்லாம் எழுதியிருக்கார். கடவுள் படைத்து காத்து அழிக்கிறான்னு நம்ம சொல்றோமே, இந்த அழிக்கிற தொழில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒடுக்கி மேலே கொண்டு வருவது அப்படின்னு அழித்தல் தொழிலுக்கு விளக்கம். ஒடுக்கி மேலே கொண்டு வருதுன்னா என்னன்னா, எல்லா பொருளுக்கும் ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும், அந்த பொருளை மறுபடியும் நீங்க அதே ஆற்றலோட கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வேலை தேவை. இப்ப நம்மள உடம்புல வச்சு அழித்து ஆக்கி பண்றது என்ன அப்படின்னா, இந்த உடம்பை நமக்கு எடுத்துடுறோம். இளைப்பாறுதல்ங்கிறது அவங்க அந்த ஓய்வு, அதாவது இப்ப ஆமா அது வராது. இளைப்பாறுதல் அப்படிங்கிறது அழித்தல்ல வராது. அவங்க ஓய்வு பெற்றதுதான் இளைப்பாறினார் சொல்றோம். இப்போ 58 வயசுக்கு அப்புறம் ஓய்வு பெறது இலங்கையில இளைப்பாறுதல் அப்படிம்பாங்க. மாணிக்க வாசகர் இளைத்தேன்னு ஒண்ணு சொல்றாருல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் வந்து இளையர் மாக்கள் அப்படின்ற ரெண்டு சொல்ல வந்து மனிதர்கள்ல கொஞ்சம் புத்தி இல்லாதவனை சொல்றதுக்கு பயன்படுத்துறாங்க. கல்லா இளையர் மெல்ல தைவர அப்படின்னு ஒரு வரி சிறுபான்மைப்படையில வருது. படிக்காத பையன் அந்த ஊருக்கு போன அந்த விரலி, அதாவது பாணனோட மனைவி படுத்துட்டு இருக்கிறா, நடந்து வழியில சோர்வா. அப்ப இந்த படிக்காத பசங்களாம் அந்த காலில் அவ கால் வந்து ரத்தம் செவந்திருக்கிறதுனால தடை விடுறாங்க. அதை வந்து அவன் அழகா என்ன சொல்றான்னா, கல்லா இளையர் மெல்ல தைவர. இந்த படிக்காத பசங்க அந்த காலில் இருக்கிற புண்ணை தடை விடுறாங்க, அல்லது காலில் இருக்கிற தூசை தடை விடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ எதுக்கு இது சொன்ன அப்படின்னா, இந்த இளையர் அப்புறம் மக்கள்ங்கிற உருவத்தில் இருந்துகிட்டு இருக்கிற அறிவில்லாதவன் மாக்கள். இந்த மாக்கள்ங்கிற வார்த்தையை குடிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்ல எல்லாருக்குமே விலங்குங்கிறது தான். ஆனா விஷயம் என்ன, யாருக்கு பயன்பாட்டில் இருக்குது. இப்ப நீங்க அகராதி படிக்கிறீங்கன்னா அகராதி வச்சு சொல்லிட்டு இருக்க கூடாது, அந்த பயன்பாடு எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். இப்ப பெரும்பான்மைப்படை இந்த நூல்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ள மாக்கள் அப்படின்னா நெடுநல் வாடை. அதே மாதிரி இப்ப குடிச்சிட்டு மழை பெய்யும், அவன் பாட்டுன்னு மழையை தண்ணியை கவலைப்படாம தோல்ல வந்து மாந்தழை அந்த தழைங்களை மாட்டிக்கிட்டு தெருவில் குறுக்கு நெருக்கும் போவான். இவனெல்லாம் மாக்கள், திரிதரு மாக்கள், ஊர்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பையன் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் மாக்கள் அப்படிம்பாங்க. அவன் தான் என்ன பண்ணுவான்னா, இந்த மடல் ஏறுதல்னு ஒன்று உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை முடிவு பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா ஊர் முழுக்க சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் இந்த பொண்ணு தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வழி பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பணம் கருக்குல ஒரு குதிரை மாதிரி செஞ்சு அது மேலே ஏறி இந்த ஊர்ல திரியிற பசங்களை விட்டு இழுத்து போக சொல்லுவான். இவன் அது ரத்தம் வழியே இவனுக்கு, அதை பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க பேசி கல்யாணம் பண்ணுவான். இந்த இவனை பத்தி மாக்கள்னு சொல்ல மாட்டாங்க, இவன் தலைவன் தான். ஆனா அந்த இழுக்கிற பையன் இருக்கிறான்ல கருக்க மாட்ட ஓலைய, அவனை பிடிக்கிறவனை, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் மாக்கள் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது. அந்த மத்தியில தான் திருவள்ளுவரும் மரம்போல்வர் அப்படின்னு சொல்றது, இந்த மாக்கள்னு சொல்றது, இதெல்லாம் அப்படிதான் அமைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைத்தல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இந்த உடம்புக்கு அடிமையா போறவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இளைப்பாரிட்டார் அப்படின்னா அந்த வயசுக்கு மேல அவரால் முடியாது, உடம்பு சொல்றதை கேட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் இளைப்பாறுதல். அது இதுல வராது. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, துவைச்சி எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும். எதை? இரும்ப துவைச்சி எடுக்கிறது. இந்த இரும்பை துவைச்சி எடுக்கிறதுனா என்னன்னு தெரியல உங்களுக்கு? அந்த பயன்படுத்தின கத்தி அல்லது கடப்பாறை அல்லது ஏறு, அந்த கால், அந்த அதை வந்து காராணிம்பாங்க, ஏறு காராணி. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூர் மழுகிட்டாலோ அல்லது அது கொஞ்ச நாள் ஆகிட்டாலோ அதை மறுபடியும் சூடேற்றி அதை அடித்து அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது முதல்ல பயன்படுத்தின மாதிரி மறுபடியும் அதே தன்மையோட பயன்படுத்துறதுக்கு தயார் செய்யறது. இந்த முறை தான் ஒடுக்குதல்னு பேர். இப்போ பூமி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பூமிக்கு ஏன் பூகம்பம் வருது, ஏன் பூமி காத்தெல்லாம் பெரும்பாலும் அழிக்கிறான் அப்படின்றப்போ, இல்லை அதோடைய ஆற்றல் வீணா போயிடுச்சுன்னா அந்த ஆற்றலையும் சர்வ சங்காரம் அதுக்கு தான். எல்லா பூமிக்கும் பூமியில் இருக்கிற விஷயம். அப்புறம் வந்து இப்போ கூட நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, தண்ணியை பற்றி கவலைப்படாதீங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிலாம் ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம், அதனால நிறைய நமக்கு தேவைக்கு அதிகமான தண்ணி இருக்குது அப்படின்லாம் தெளிவாக செய்தி வந்திருக்குது பத்திரிகையில். இப்போ என்னத்துக்கு அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த
மீட்டுருவாக்கம் செஞ்சு பயன்பாட்டுக்கு அதே தகுதியில கொண்டு வர்றது. இதுதான் விஷயம். இந்த அழித்தல் அப்படிங்கிறது இதை சொல்றது சைவம். எந்த தத்துவத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி விளக்கத்தை அவங்க அமைக்கிறது இல்லை. நாம மட்டும்தான் இதை தெளிவா மீட்டுருவாக்கம் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு சிவஞான போதத்துக்கு மேற்கோள். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழித்தல் தொழில் கடவுள் செய்யறார் அப்படின்னு ஏன் பண்றாருன்னா, நீங்க அதுக்கு இடம் தராம வாழ்க்கையில் நடத்தாம இருந்தீங்கன்னா, நீங்க அந்த உயிரே இல்லைனாலும் அந்த உடம்புக்கு இருக்கிற வேல்யூ பெருமானால் பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் அதுல இருக்கிற விஷயம். இப்ப திருமூலன் உடம்பு டிமெரிட் ஆச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? டிமெரிட்னா தெரியல, செத்து போனவங்க உடம்பு செதஞ்சிக்கிட்டே வரும், அதுல வர்ற துர்நாற்றம், அதுக்கப்புறம் தண்ணி ஒழுவுறது, இதனாலதான் அதான் எதை பண்றோம்ல, அந்த டீகம்போஸ் ஆகாம காப்பாத்துறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அந்த மாதிரி மூலன் உடம்பு ஆகல. அதான் அதுக்கு இப்படிலாம் நீங்க அதை சிந்திக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிந்திச்சாதான் எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதிங்கிறதும் பொருந்தும். அந்த மாதிரி உடம்ப தயார் பண்ணி உயிரை கொண்டு போய் மூலாதாரத்துல நிறுத்தினவங்க உடம்ப கடவுள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அதை ஆக்கி தர்றான் அப்படின்னு சமாதி வற்புறுத்தல்ல வள்ளல் பெருமான் சொல்றதையும் நீங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அதாவது இது ஏதோ ஏனதான விஷயம் கிடையாது. எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிறதுங்கிறது இப்ப நமக்கான அனுபவம் கிடையாது. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வலி இருந்தா அல்லது அதுக்கு நாம வலுத்தப்படுறது இந்த மாதிரி தான். ஆனா இந்த உடம்ப உதாரணம் சொல்றேன்னு, நான் தினம் உடற்பயிற்சி பண்ணணும் அல்லது பெரிய அளவில் யோகா இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உடம்ப உறுதியா வச்சுக்கிட்டு நாங்க பயன்படுத்துறேன். யார் வேணாங்க நீங்க பயன்படுத்துங்க, உறுதியா வச்சுங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, ஒருத்தன் தினம் யோகா பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அது பொருத்தமா இருக்குமா? பொருத்தமா இருக்காது. நம்ம ஒரு வேலை கூட செய்யாம நீ யோகா பண்ணி என்னத்தப்பா கேட்க போற, வீட்டுக்கு ஒரு வேலையும் செய்யாம அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். இது அதுக்கப்புறம் இந்த யோகா இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அவனுக்கு அப்படின்னு கேட்போம். என்ன சொல்லணும்னா, ஒன்றும் இல்லைங்க, யாராவது நான் கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருக்கணும். சரி, உடற்பயிற்சி பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன எண்ணம்? சண்டை போறது. இதுதானே எண்ணம். இப்போ நம்ம சுதந்திர போராட்ட காலத்துல இப்ப இல்லை, 47 முன்னாடி முதல்ல லாலா லஜபதி ராய் பகவத்கீதைக்கு அவங்க மொழியில மொழிபெயர்ப்பு பண்றாரு. பாலகங்காதர திலகர் மொழிபெயர்ப்பு பண்றாரு. அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாருமே பகவத்கீதையை கையில் எடுக்கிறாங்க. நமக்கு பாரதியாரும் பண்றாரு தமிழ்ல. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சண்டை போகணும். உன்னுடைய விஷயம் இந்த நாட்டுக்கு பயன்படணும். நீ இது பலனை பத்தி நீ கவலைப்படாத, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா கூட்டம் போடுறதுக்கு பகவத்கீதையை தெளிவா பரப்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஊர் புற உங்களுக்கு ராமாயண மகாபாரதம் சொல்லுவாங்க. நான்லாம் சின்ன வயசுல ராமாயண மகாபாரதம் கூத்து பார்த்தால் எங்க பாட்டிக்காக எங்க அப்பா கூட்டி போய் சாப்பாடோட விட்டு வந்துடுவாரு. இன்னைக்கு கூத்து பார்த்துட்டு எழுந்த காலையில வந்தோம்னா, ஆமா எல்லாம் கடப்பாக்கம் பக்கம் அப்போ ராத்திரியில் அதை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் அடுத்த நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்த நாள் தூக்கம் அதாவது முடியாது இல்லை. அப்போ இது அடுத்த வருஷம் பார்க்கும்போது எந்த நாளை விட்டோமோ அந்த நாள்லேருந்து தொடங்கினாக்கா அந்த 1 விட்டு 1 நாள் கூத்து 10 நாள் வரும் குறைஞ்சது. அப்புறம் ஊரில் வைக்கிறது இது எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்ப்போம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பகவத்கீதை சுதந்திர போராட்டத்தை எழுத்து ரீதியா பத்திரிகை ரீதியா இந்த மாதிரிலாம் வளர்த்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இவங்க தயார் பண்றதுக்கு முன்னாடியே மகாபாரதம்லாம் ஊரா கதையா அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. திருமுறையெல்லாம் கிடையாது. இந்த பாரதம் ராமாயணம் சொல்றதோட கூட இந்த மாதிரி விஷயம் வேணான்னு சைவ மடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலா பிள்ளைத்தமிழ் அப்புறம் புராணம், அதுக்குதான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை புராணம் தான் நிறைய எழுதினார். ஊரா நீங்க கோயிலுக்கு புராணம், அதுக்கப்புறம் இந்த சிற்று இலக்கியங்கள் இதுதான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப சங்க இலக்கியம் கூட தெரியாது. இந்த திருமுறையை கண்டெடுத்து கொடுத்த பிறகுதான் நம்ம திருமுறையை கொஞ்சம் பேர் தான் படிக்கிறோம். இது தவிர புராணம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் புராணத்தை சேக்கிழார் எழுதுறார். அவர் எதுக்காக எழுதினார்னு உங்களுக்கு தெரியும். சீவக சிந்தாமணி படிச்சு நீ கெட்டு போவாதப்பா, நாங்க நிறைய வரலாறு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதி கொடுக்குறார். இந்த வரலாறு மாதிரியே
இந்த நடுப்பட்ட ஒரு காலத்துல பகவத்கீதை தான் அதாவது என்ன மகாபாரதம் தான் எல்லா இடத்துலயும் பாடுறாங்க, வரலாறு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சண்டைக்கு தெளிவா எல்லாரும் அந்த மனநிலையில தான் மக்கள் இந்த பொருள் மீட்டல், பொருளோட விஷயம், அதுக்குள்ள இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரலாறுலயே இருப்பாங்க. இது ஒரு மனநிலையை தக்க வைக்கிறது. இப்ப நமக்கு அது வேணாம் அப்படின்னா கொஞ்சம் மனநிலை மாறணும். இந்த மனநிலை இது வாழ்க்கைக்கு இது மட்டும் இல்ல, பொருளை நாம சண்டை போட்டு எடுக்கிறது மட்டும் இல்ல, இதை தாண்டி நமக்கு நீதினு ஒண்ணு இருக்குது. நீதி தான் அதுலயும் இருக்குது, ஆனா அந்த நீதி முக்கியம் கிடையாது, மனசாட்சி தான் முக்கியம். இதுல அடுத்தவனோட சண்டை போடாம நான் எப்படி தெளிவா வாழறது அப்படிங்கிறதுக்குள்ள வரும்போதுதான் இந்த மாதிரி ஆன்மீகம்லாம் நமக்கு பதில் சொல்லுது. இந்த ஆன்மீகம் ஏமாத்துதா பதில் சொல்லுதா அப்படின்ற கேள்வி கம்யூனிஸ்டுங்களுக்கு உண்டு, நாத்திகத்துக்கு எல்லாம் உண்டு. அப்பதான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இல்ல, அந்த ஏமாத்துற தொழில் வேணாம். ஆன்மீகத்துல நூல்கள், வேதம், உபநிடதெல்லாம் இருக்குது, ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு தான் வள்ளலார் என்ன பண்றாரு, அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. நான் தெளிவா அதோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க உடம்ப காப்பாத்துற விஷயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்குன்னு நாம எங்கப்ப அதிகாரியா இருக்கிறோம்? எல்லார் உடம்பையும் காப்பாத்துறதுக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குது. அந்த உயிரை காப்பாற்றி உடம்புல வாழ வைக்கிறவன் பேர் தான் கடவுள். அதுதான் பொது என நீங்க பார்க்கணும். எல்லார் உடம்புக்குள்ளேயும் உயிர் இருக்குது, அந்த உயிருக்குள்ள கடவுள் இருக்கிறார். அது வகையில எல்லா உடம்பும் அந்த உடம்பு அதனாலதான் வாழுது. அப்ப என்ன சொல்றாரு, எல்லா உடம்பும் அதனால வாழுதுன்னு சொன்னா, எல்லா உடம்பையும் அது வாழ வைக்குதுன்னு சொன்னா உயிர்ல இருந்து, அப்ப அந்த பொருள் தான் எது, எல்லாரும் வாழணும்ன்ற நோக்கம் உள்ள பொருள். அப்ப அந்த பொருள் நோக்கத்தை நீ தடை பண்ணாத. அப்போ நீ என்ன பண்ணனா, இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் படிச்சு வேறுபாடா பார்க்காத. நீ என்ன பண்ணணும், எல்லா பொருளையும் சமமா பார்க்கறதுக்கு கடவுளை வச்சு பாரு. அப்ப எல்லா உயிரும் வாழணுங்கிறதுக்கு கடவுள் வேலை செய்யற மாதிரி உன்னால அடுத்த உயிர் வாழறதுக்கு வேலை செஞ்சினா நீ யாரு, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம்னு ஒழுக்கம் பேசினார். இப்ப புரியுதா ஒழுக்கம்ங்கிறத? ஏன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் பேசினார் அப்படின்னு கேட்டா, ஜீவர்கள் தயவு அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்டுதல். ஏன் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால், எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன், பொதுவிலே நினைப்பவன் கடவுள். அப்போ கடவுள் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிறான் என்பதனாலே நீங்களும் கடவுளை போல பெரிய அளவில் செய்யாவிட்டாலும் அடுத்த உயிர் உடம்பில் வாழ்வதற்கு குறைந்தபட்சம் சோறு போடுங்கள். அந்த உடம்பிலே அந்த உயிர் இருந்து கொண்டு நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கு சித்த வைத்தியம் மேற்கொள்ளுங்கள். அந்த உயிர் உடம்பிலே எதற்காக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு திருக்குறளை நடத்துங்கள். இந்த 3 வேலையை அவர் செஞ்சார். அப்ப என்ன அர்த்தம், உயிர் உடம்போட வாழணும். உடம்போட வாழறதுன்னா அதுக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு சாப்பாடு போட்டா பத்தாது, நோய் இல்லாம அதை வச்சுக்கணும். நோய் இல்லாம இருந்தா பத்தாது, அறிவு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இந்த 3த்துக்கு தான் வள்ளலார் என்ன பண்ணாரு, சாலை அமைச்சார். சாலைனா போற வழி. போற வழினா ரோடு மட்டும் இல்லை, நாம் போற மார்க்கத்துக்கு அது எந்தெந்த முறையிலே நான் செயல்படணும் அப்படிங்கிறது தான் சத்திய தர்மம் அப்படின்னு பேர் வச்சு சத்திய தர்ம சாலை அப்படின்னு அழகா இருக்கு வச்சு இந்த 3 வேலையும் அந்த இடத்துல பண்ணார். அந்த வழியில நாம போனாதான் நமக்கு எது தெரியும், கடவுள் என்ற பாதையில நாம தெளிவா போனா நம்ம உடம்புக்குள்ள என்ன விஷயம், அன்பு பெருகும். இதுதான் கடவுளுடைய கருணையை இயக்கிறது. இதனாலதான் ஜீவ காருண்யம் அப்படின்னு அழகா பேர் கொடுத்தார். அப்ப இயக்கின பிறகு அந்த அன்பு வேலை செய்ய உங்களுக்குள்ள என்ன வருது, சத்திய ஞானம் என்பது கொழுந்து விட ஆரம்பிக்கிறது. அதுதான் அதுக்கப்புறம் ஆதாரம் ஆகிற அருட்பெருஞ்சோதின்னு தெரியும். இப்ப நடுவுல 3த்துக்குள்ள ஒரு கிளிப்பிங் நீங்க என்ன பார்க்கலாம், ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதினா வெறும் சோறு போடுறது மட்டும் என் வேலை இல்லை, கடைசியில பிச்சைக்காரனுக்கு சோறு போடுற மாதிரி ஆயிடும். இப்ப நான் உடனே கேட்பேன், ஒருத்தங்க நீங்க சோறு போடலாமா? இப்ப நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சவர்னா நண்பர்னு வச்சுக்கூடாது, யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம பார்க்குற ஆளுக்கு செய்யணும், இது முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பார்க்குற ஆளுக்கு செய்யறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவருக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சா? நீங்க சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா அவன் கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா நீங்க ஆக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க?
சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காதீங்க, அவன் வாழறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, இல்லை அவன் சட்ட துணி இல்லாமல் இருக்கிறான், சட்டம் வாங்கி கொடுங்கன்னு முதல்ல சொல்லுவோம். சட்டம் வாங்கி கொடுத்தா போதுமா? கடைசி வரைக்கும் அவன் கடைசி அடுத்தவங்கிட்ட வாங்கி வாழற மாதிரி ஆகிடுமா? இல்லைங்க, அவன் உழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க. இப்போ கடைசியில் எல்லாம் எங்கே வந்து நிற்குது? இது வரைக்கும் மார்க்சியம் கரெக்டாக வந்து நிற்கும். அவன் அடுத்தவனை அவன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வழி பண்ணணும், இதுதானே முதல். ஆனால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ சாப்பாடு தான் முதல்ல போகணும். ஏன்னா உடனடியாக உயிரை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் பேசிக்கிட்டு அவன் வேதாந்தம் பேசிக்கிட்டு அவன் வந்து நீங்கள் அவனை வாழ வச்சு அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு போகணும். அதனால நீங்கள் இப்போ எல்லாருக்கும் என்ன மாறி போச்சு ட்ரெண்டு அப்படின்னா, கோயிலில் சாப்பாடு போட்டால் கீழே நின்று சாப்பிட்றது. ஏதோ வள்ளலார் பிரசாதமாக அங்கே போனாக்கா அது வந்து அந்த நைட்டு ஊராக சோறு போட்டுருப்பாங்க தான். எல்லா நாளும் சோறு போட்டுருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. மனிதர்கள் சாப்பிட தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு போடணும். அதாவது உழைக்க தகுதி இல்லாதவர்கள் அல்லது உழைக்க தகுதி படுத்தப்படாதவர்கள், அப்படிதான் நான் சொல்லுவேன். திருவள்ளுவர் பாணியில சொன்னா, அவர் திருவள்ளுவர் பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு திருக்குறள் அதிகாரம் வச்சிருக்கார். பொருள் செயல் வகை. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருளை நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். நீங்க வந்து பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு சொல்லுவார். பொருள் அல்லவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ரொம்ப முக்கியமான திருக்குறள் இது. இந்த திருக்குறள் என்னதுக்குன்னா, பொருள் அல்லவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் செயல் வகையில் அந்த அதிகாரத்தில் வர கடைசி பாட்டு, கடைசி குறள். என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதாவது திருஞான சம்பந்தர் இதுவோ எமை ஆளுமாறு அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணைன்னு கேட்கிறாருல, அந்த டெக்னாலஜி இந்த திருக்குறள்ல தான் முதல்ல இருக்குது. அந்த 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 முறையை திருவள்ளுவர் இதுல வைக்கிறார். என்ன அர்த்தம்னா, உலகத்துல எல்லா பொருளும் இருக்குது, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறக்கிறவன் இருக்கிறவனுக்கும் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா பிறக்கிறவன் பொருள் இல்லாதவன் நீங்க சொல்லிடலாமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். பொருள் இல்லாதவன் சொல்லாதப்பா, சொல்றது வந்து அது உனக்கு அதிகாரம் கிடையாது. பொருள் அல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருள் இல்லாதவன்னா வாழ்க்கையில அவனுக்கு பொருள் இல்லாத மாதிரியே அவன் கடவுள் திட்டத்திலேயே அது இருக்குதுன்னு ஆயிடும். அது கிடையாது. பொருள் பயன்பாட்டுக்கு அவனை நீங்க அனுமதிக்கல, அதனால அவனுக்கு பேரு பொருள் அல்லாதவன், பொருளுக்கு அண்மைப்படுத்தப்பட்டவன். இதுதான் சிவஞான முனிவரும் சிவஞான போதத்துல அந்த அத்துவிதம் எழுதும்போது அண்மைப்படுத்தப்பட்ட அகரம் எழுதுறதுலாம் அதான். இந்த அகரத்துக்கு இப்படிலாம் அர்த்தம் சொன்னது தமிழ்ல தான். இல்லை உண்டு, இதுதான் உலகத்துல சொன்னது. சிங்கம் அசிங்கம் இந்த மாதிரி அகரம் போட்டு சொல்றேன்ல, இதெல்லாம் எதிர்மறை பொருள். தமிழ்ல மட்டும் இல்ல, உலகத்துல உண்டு, வடமொழியில உண்டு. ஆனா தமிழ்ல இந்த அண்மை பொருளை நம்ம இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறோம் தத்துவார்த்தமா. அதுல பொருள் அல்லாதவன் அப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்த எவனும் இந்த உலகத்து பொருள்களை உழைத்து அனுபவிக்க உரிமை உண்டு. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை என்பதனாலே எல்லா காலத்திலையும் இருக்கிற அரசாங்கத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பொருள் அல்லாதவன் ஆக்கினார். பொருள் அல்லாதவனா செய்யறது நீங்க தாண்டா அப்படின்னு குற்றச்சாட்டை திருவள்ளுவர் வைக்கிறார். அப்ப என்ன பண்றார், பொருள் அல்லாதவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அந்த நாம பொருள் ஆகணும் அப்படின்னா நாம பொருளுக்கு அண்மை ஆகணும். யாரு பொருளை வச்சுக்கிறவன் அதுதான் எனக்கு உயர்ந்ததுன்னு நினைக்காம நாம அதுக்கு வெளியில வரணும். இந்த ரெண்டு விஷயம். உலகத்துல பொருள் இல்லாதவன் எவனையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பொருள் இருக்கிறவன் அதனுடைய மயக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னது அந்த திருக்குறள். இதுதான் எளிமையா பொருள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த திருக்குறளுக்கு இணையா உலகத்துல கார்ல் மார்க்ஸ் வந்தாலும் அதோட அது தாண்டி தான் அந்த திருக்குறளை நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இதுல இது வச்சிருப்பார். பொருளாதார கொள்கை அவர் தான் பேசினார். ஆனா அதுக்கு தாண்டி இது அந்த விளக்க நாம எழுத முடியும் அப்படின்னா இந்த திருக்குறள் தான். பொருள் அல்லாதவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். எளிமையா அது ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும். அதுல நிறைய சொல்லலாம். ரெண்டு விஷயம் என்னன்னா, பொருள் இல்லாதவன் என்று எவனும் இல்லை,
பொருள் இருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அதிலே இருந்து வெளியே வர வேண்டும். அப்படின்னா அவன் ஏழை ஆவணன்றதில்ல, அது அவனுடைய உரிமை அப்படிங்கிறது ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்தாதான் பொருள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம அப்பெல்லாம் கிடையாது. அது நீங்க ஆணவம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் 1000 சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது இது ஒரு தத்துவம், பொருளாதார கொள்கையை முடிவு செய்கிற விஷயம். அதான் தலைப்பே பொருள் செயல் வகை, அதிகாரத்துக்கு தலைப்பு. பொருளை எப்படி செயல்படுத்தணும் உலகத்தில் இருக்கிற பொருளை அப்படிங்கிறது. அது எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிச்சை கொடுக்கறது அப்படிங்கிற கான்செப்ட்லயே வள்ளலார் பேசுறாரு. அப்படி சில பேர் முன் வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் அந்த காலத்துல தாது வஸ்து பஞ்சம் நீங்க உலகம் முழுக்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இருந்து போனவங்க தான் மகாராஷ்டிராவுக்கு காசிக்கெல்லாம் நிறைய பேர் போனாங்க. அப்ப மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர் தான் நம்ம இவர் இந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை பார்த்துன்னு கோபாலகிருஷ்ண பாரதியாரோட அப்பா அம்மாலாம் அப்ப வந்தவங்க மகாராஷ்டிரா அந்தனர்கள்னு அவர் எழுதுவாங்க. ஆனா அந்த காலத்துல அங்கிருந்து இங்க வந்தவர் அவரு. இங்கிருந்து போனவங்க நம்ம பாரதியாரோட அத்தை குடும்பம், இதெல்லாம் இங்கிருந்து போன குடும்பம். எங்க தாது வஸ்து பஞ்சம் தாங்காம தூத்துக்குடி பக்கம் இருந்த அவங்க எட்டயபுரத்துக்காரங்க காசி போய் இருந்தது இந்த மாதிரி போனது வந்தது எல்லாமே தாது வஸ்து பஞ்சத்துல அதிகமா இருந்தது. அப்ப வறுமையால இருந்தவங்க தான் கஞ்சி தொட்டி வச்சாரு வள்ளலார்னு எளிமையா விமர்சனம் பண்ணிடுவாங்க. யார? வள்ளலார. பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வள்ளலார நம்ம பாதையில இருந்து பாக்குறவங்க ஒரு ஒரு நம்பிக்கையோட பாக்குறது அது வேற. ஆனா எதிர்த்தட்டுல இருந்து பாக்குறவங்க எளிமையா அப்படி விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க. என்னன்னு அவர் கஞ்சி தொட்டி தான் வச்சாரு, அது அதனால அவரை நீங்க பெரிய இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஆன்மா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பற்றி பேசுவாங்க. நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப அவங்களுக்கு நாம வலியுறுத்தினவர்கள்லாம் கவலை இல்லை. அந்த மாதிரி விமர்சனம் வரும்போது உங்க மனசுல அது வந்தா நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? ஏதோ ஒரு நம்பிக்கையா சாமியை வழிபாடு அதுல வரக்கூடாது. அதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் இது ஒண்ணும் இல்ல. சங்க காலத்துக்குள்ளேயே இந்த விஷயம் முதல்ல கேட்கிறவனுக்கு ஈயன இரத்தல் இழிந்தென்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தென்று. அதாவது முதல்ல பிச்சை எடுக்கிறது தப்புப்பா, ஆனா பிச்சைன்னு கேட்டுட்ட பிறகு நீ கொடுக்கலன்னா அதை விட தப்புப்பா. இதுதான் விஷயம். அது என்ன அர்த்தம்னா, முதல்ல நீ ரெமெடி என்ன பண்ற அப்படிங்கிறது தான் அதுக்கான உடனடியா. இப்ப புத்தி வேலை செய்ய சொன்ன ஒரு பிரச்சனை வரும்போது என்னை தற்காத்துக்கிறவன் தான் புல்லும் ஆயுதம். அவனுக்கு தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உடனடியாக ஒரு முடிவு எடுத்து தரப்பட்டு இருக்கிற வேலை அல்லது சிக்கல்ல இருக்கிறத வச்சு முடிவு பண்ணி அதை செய்யறவன் தான் அவனை தான் நம்ம திறமைசாலின்னு சொல்றோம். அந்த 5-3 அடுக்கா இருந்துகிட்டு செய்யறவனை நாம திறமைசாலின்னு சொல்றது இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள நீங்க ஒரு விஷயமா வரும்போது நானு கொடுக்கறது அப்படிங்கிற முதல்ல உயிரை அந்த உடம்போட வாழ வைக்கணும். அதுக்கு சாப்பாடை நீ போடும். அதுக்கப்புறம் அதுக்கு உழைக்கிற விஷயமாகவும் அறிவு ரீதியா அது தெளிவடைகிற விஷயமாகவும் வேலை பார்க்கணும். இதுதான் ஐயமும் திரிவும் அறுத்துன்னு மாறுறது. இந்த உடம்புல இந்த பிச்சை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த உடம்பும் உயிரும் வாழற வாழ்க்கை. இதை கடந்து எனது உடம்பினுள் ஐயம் நீக்கும் போதுங்கிறதான் திருமூலர் வாழ்க்கை உதாரணமாகும். திருமூலர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடம்ப அவரோட உயிர் இல்லைனாலும் இந்த பாம்பு கடிச்சு விஷம் ஏறின உடம்புலையும் விஷத்தோடைய விஷயத்தை விட அன்போட விஷயம் அனுபவப்படுற மாதிரி அந்த உடம்பு இருக்குது இல்ல. அப்போ இந்த சித்தர் ஏறின உடனே விஷம் நீங்குது, அவ்வளவுதான் விஷயம். சித்தரால விஷம் தான் நீங்குது. ஆனா அந்த உடம்பு அவன் கொடுத்துட்ட உடம்பு அப்படியே தெளிவாக அனுபவமாக அவருக்கு திருமந்திரத்தை நமக்கு கொடுக்குது. அப்ப இந்த அனுபவம் உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டால் எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி. இது வெறும் சாப்பாட்டுக்கு வாழற உடம்பு மட்டும் இல்ல, இந்த உடம்புல அன்பை நான் பழக்கப்படுத்தி இருந்தால் இந்த உடம்பு இந்த திண்மையாக மாறாது. இதான் மெத்தென்றீருன்னு சொன்னது. இந்த மெத்துன்னு இருக்கிறதுனா இப்ப யோகா இதெல்லாம் பண்ணி உடம்ப முறுக்கேத்தாதீங்க. அதுல அடுத்தவனை எதிர்க்கிற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் உங்களை அண்டாம இருக்கிறதுக்கு நீங்க வேலை பார்த்துட்டே இருங்க, மெத்துன்னு வச்சுக்கிட்டு இருங்க. அதுக்குள்ள நீங்க உரம் ஏற்றி அதை இன்னொரு கொள்கைக்கான உடம்ப ஆக்கிடாதீங்க அப்படின்னு ரொம்ப அதுக்குள்ள நுட்பமாக வள்ளலார் பேசினதுனாலதான் என்ன பண்றாருங்க, எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்குது. சரி, இது எப்படி பண்றாரு அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் கடவுளை பத்தி சொல்லும் போது அது தனியா இருந்தாலும் ஒன்று என இருந்தாலும் நம்மளவில் அது தன்னை ஜீரோவாக ஆக்கி கொண்டு நமக்காக முழுமையாக நம்முடைய உடம்பு உலகம் எல்லாவற்றிலும் இரண்டாக இருக்கிறது. அது என்னை உருவாக்க நான் அதிலே கலக்கும் பொழுது நானும்
அதுவும் வேறு இல்லாமல் கலக்கிறோம். இதுவரை நான் உலகப் பொருள்களில் கலந்திருந்தது எல்லாம் என்னை அது அடிமையாக்கியது. ஆனால் நான் என்னை உருவாக்கிய வகையில் கடவுளுக்கு அடிமை என்று சொல்லுகிறேனே ஒழிய கடவுள் என்னை தன்னில் கலக்க வைத்தான் அப்படிங்கிற அனுபவம் வந்தா 1 2. இதுக்கப்புறம் வர்றதான். இது மட்டும் இல்லை கடவுளோட நிலை. கடவுள் என்னை முழுமையாக ஆக்குவதோடு அதோடு தான் தொடர்ந்து இயங்குகிறானா என்று கேட்டால் என்னை முழுமையில் நிறுத்தி அவன் தானுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதுதான் இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இப்போ இதுக்கு அடுத்தது அந்த ஓதாது உணர்தல் அப்படிங்கிறதுல தான் நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம்? படிக்கிறது பேசுறதுல ஆரம்பித்தோம். இந்த படிக்கிறதுல அப்படிங்கிறது தான் கற்றல் அப்படிங்கிறது ஒரு வகை. இது நமக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு தரப்பட்ட, அதாவது அமைக்கப்பட்ட முறைகள். இப்ப நாம இங்க படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிப்பை யார் முடிவு பண்றது? இப்ப நீங்க இந்தியாவில் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம படிப்பை முடிவு பண்றது பாதிக்கு மேல அமெரிக்கா தான் முடிவு பண்ணுது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்ஜினியரா போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால அங்க யார் யார் என்னென்ன வேலை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பாடத்திட்டத்தை நம்ம அமைக்கிறோம். இப்போ இந்தியாவுக்குள்ள நாம வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாததுனால அடுத்த நாட்டுக்காக நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம படிப்பு எதனால முடிவு செய்யப்படுது? வேறு மற்றவர்களால் தான் முடிவு செய்யப்படுது. சரி, இப்ப நம்ம படிப்பை நாம முடிவு பண்றதுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் ஒரு குறைந்தபட்சம் இந்த உலகம், நான் வாழற இடம், நான் வாழற முறை, இதுக்குள்ள நாம முதல்ல தெளிவாயிட்டா அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதோ அல்லது இந்த உலகத்துக்கு நான் எப்படி உழைச்சி என்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டுமோ அதுக்கு அந்த படிப்பு உதவும். இதெல்லாம் எதுல வருது? ஓதி. இப்ப நமக்கு ஓதியும், அதாவது ஓதி உரைத்தும் தான் அடங்கா பேதை அப்படின்றார்ல திருவள்ளுவர். அதாவது படிக்கிறோம். இப்ப எனக்கெல்லாம் இதுல என்ன வருத்தம் உண்டுன்னா, இப்ப நாம நிறைய படிப்போம். படிச்சு நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம ஒரு விஷயத்தை ஒரு உண்மைன்னு கண்டுபிடிச்ச பிறகு எங்கேயோ ஒருத்தர் இதை பத்தி இது மாதிரி தெளிவா பேசியிருப்பார். யாரு? நம்ம நீதி நூல்லையோ அல்ல தத்துவத்திலையோ. ஏன் இது நமக்கு தொடக்கத்துல இருந்தே இது புரியாம போச்சுன்னா, புரிய வைக்கிறவங்களுக்கு இல்லவா நீ தெரிஞ்சுக்கோ. நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், எங்க ஸ்கூல்ல காலேஜ்ல கூட்டமா கூட்டி படிக்க தான் வைப்போம். ஆனா நீயா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் இருக்கிறானா அவன் மட்டும்தான் பிரில்லியன்ட். நீங்க எல்லா துறையும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா துறையிலையும் அவர்களுக்கு அட்வான்ஸ் விஷயம் அல்லது உயர்ந்த விஷயங்களை தெளிவா எடுத்து கொடுத்து அதுல இருந்து சமூகத்தை தொடங்க வைக்கிற வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அறிவார்ந்த புத்தகம் இருக்கும். அந்த புத்தகம் உடனடியாக எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலானவர்கள் அறிவார்ந்த சமூகத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏதோ பொழப்பு நடத்துறவங்களா இருப்பாங்க. இந்த பொழப்பு நடத்துறவங்க அதுக்கும் வராது. அதனாலதான் வெளிநாட்டுல வேலைக்கு போனாங்கிறோம். அவன் வாத்தியாரை தாண்டி வெளியில போய் அவன் எது வேணுமோ அது அங்கங்க நடத்துறாங்கல்ல, அதுக்கு ஒரு தனியா, ஏன் இவங்க படிக்கிறத தாண்டி தனித்தனியா ஒரு நிறுவனங்கள் வேலை செய்யுது அப்படின்னா இவன் அங்க அனுப்புறதுக்கு அவங்ககிட்ட இடம் இருக்குது, அதுக்கு தனியா காசு இருக்குது. அவன் அதுக்கு 5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் தனியா காசு வாங்கினா இவன் பொறுப்பா போய் அங்க படிப்பான். இங்க கட்டுற 5000 10 500 ரூபாய் பீஸ்ல இவனுக்கு படிப்பு வராது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் நாம படிக்கிறதுலயே இப்படி படிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறோம்ல, வேலைக்கு ஏற்ற மாதிரி படிக்கலையே, நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு படிக்கிறோம்ல. அப்ப இதுவே நாம புரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்நாள் பூரா வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? கடைசியில படிச்சு முடிச்ச பிறகு உனக்கு ஒரு வேலை எப்படி கிடைக்கும்? வேலை இப்போ டிகிரி முடிச்ச உடனே அவரு சின்ன ஸ்கூல் வேலைக்கு போகணும்னா பிஎட் படிக்கணும் அப்படின்னு முதல்ல இருக்கும். கூட்டம் அதிகமான உடனே பிஎட்டுக்கு படிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் டெஸ்ட் வைப்போம் வாத்தியார் வேலைக்குன்னு அப்புறம் பண்ணுவாங்க. டெஸ்ட் வச்சாலும் பரவாயில்ல, இதுலயும் பசங்களை ஃபில்டர் பண்ணோம்னா டெஸ்ட்னு ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்க இன்னும் வெயிட்டேஜ் வேற பார்க்கணும். இப்படின்னு தனித்தனியாக ஏன் பிரிக்கிறாங்கன்னா, கூட்டம் அதிகமாயிட்டீங்க, அவன் எடுக்கிறது அந்த 5 பேர் தான் கட்சி வரைக்கும். கூட்டம் அதிகமாயிட்டீங்கன்னா உங்களை நீங்க படிக்கல அப்படின்னு நீங்க ஒரு மனநிலையில நீங்க ஏமாந்தணும். அதாவது ஒரு விஷயமும் கேட்கக்கூடாது, நாங்க படிக்கல, நீ படிக்கலப்பா, நீ இதெல்லாம் பாஸ் பண்ணினா உனக்கு வேலை. எத்தனை பேர் பாஸ் பண்ணாலும் வேலை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்ப 500 பேரும் அதே இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் தேர்வுக்கு பெரிய எக்ஸாம் நடக்கும். இப்போ பிஏஓ எக்ஸாமுக்கு பிஏஓ வேலைக்கு 5 லட்சம் பேர் இந்த நாட்டுல அப்ளிகேஷன் போடுறான். அது என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வேலைக்கு முன்னெல்லாம் ஒரு காலத்துல பிஏஓ வேலைக்கு போறவங்க, போலீஸ் வேலைக்கு போறவங்க எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைங்கெல்லாம் விட அதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு மாற்றிட்டாங்கல்ல. ஏன் அப்படின்னா லஞ்சம் அதிகமா வருது அப்படிங்கறதுனால அத்தனை பேர் எழுதுறான். எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் அந்த விஏஓ வேலைக்கு எழுதுறான். அப்ப இந்த நாட்டுல இது நீங்க ஆரோக்கியமா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நேரா பேசினா ஒன்றும் புரியல.
சரிங்க சார், இப்போ இந்த நாட்டில் நாங்கள் எதுக்கு படிச்சுன்னு தெரியல, எங்களுக்கு வேலை கிடைக்கல, நாங்கள் அந்த இதே வேலைக்கு இத்தனை கொஸ்டின் மார்க் எடுத்தால் தான் கிடைக்குதுங்கிறாங்க, அப்போ நாங்கள் இப்போ அவ்வளோதான் சார் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஒத்துக்குன்னு போயிடணும். உனக்கு வேலை கொடுத்து நான் தான் இவ்வளோ வேலையை கொடுத்தோமாப்பா, நீங்கள் ஏன்பா நீங்கள் வந்து நீ படிச்சுருந்தா உனக்கு கிடைச்சிருக்கல்லப்பா அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? நீங்கள் அமைதியாக போகணும். இந்த நாட்டில் அடுத்த விஷயமா எங்கள் எல்லாருக்கும் ஏன் என்ன வழி பண்ண போகிற, அல்லது இருக்கிற பிரைவேட்டில் எப்படி எங்களை பிரித்து விட போகிற, இல்லை எங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்டு குடும்பம் நடத்துறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை நீங்களே படிக்கல, நாம தான் படிக்கல, படிச்சுருந்தா நமக்கு வேலை கிடைச்சிருக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் நாட்டில் இருக்காது. இதுதான் ஓதாது உணர்தல். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் எப்போ ஆகும்? 40-50 வயசு ஆகும். இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிற வாத்தியாரங்களுக்கு 40-50 வயசு தான் வேலை அப்படின்ற அவன் தெளிவாக 40 வயசு வரைக்கும் தோளில் ஒரு பையன் மாட்டின்னு சுற்றி கிடப்பான். இப்போல்லாம் பையன் மாட்டுறது இல்லை, ஏன்னா முதுகில் நிறைய பையன் மாட்டிங்கன்னு இன்ஜினியரிங் வந்துட்டதுனால என் பையன் மாட்டுறதுக்கும் வெக்கமாக இருக்குது. அதனால வெறுங்கையை வச்சு சுற்றினுறான்னு வச்சுக்கோங்க. நிலவரம் படிப்பு நிலவரம் இது. இப்போ நான் இதை சொல்கிறேன்ல, இதுக்கு 2 தலைமுறையே வீணாக இருக்குது இல்லை, 2-3. இன்னும் கேட்டால் நீங்கள் கல்லூரி ஆசிரியர் வேலையில் கொஞ்சம் பேரை போட்டிருக்காங்க, அவங்களாம் 54 வயசில். நான் போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியார்களுக்கு போட்டாங்க. அது உடனே ஒரு ரெஃப்ரெஷர் ஓரியன்டேஷன் வைப்பாங்க, அதுக்கு பாடம் எடுக்க போனோம். நான் போய் எடுத்தால் 54 வயசில் ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு, 56 வயசில் ஒருத்தர் உட்காந்துங்கிறார், ஆமாம் 57 இருக்கிறாங்களாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க வேலைக்கு வர்றதுக்காக உட்காந்து அதுக்கும் வேலை ஏதோ புண்ணியத்துக்கு பழம்போட கொடுத்த மாதிரி அதையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதெல்லாம் தீவே இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். இப்போ இது நம்ம என்ன, இதுதான் இந்த மாதிரி பேசுறதும் பெரிய அளவில் நீங்கள் எதில் இருந்தாலும் வள்ளலார் கொள்கையில் ஒரு பெரிய ஆள் போன உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை கிளர்க்கு பெரிய ஆஃபீஸராக அங்கே ஒரு வள்ளலார் படம் ஒன்று வச்சிருப்பார், இந்த பக்கம் பாம்பன் சாமி படம் ஒன்று வச்சிருப்பார், நடுவில் 4 படம் வச்சிருப்பார். மனிதநேயமா எதையாவது மக்களுக்கு மனிதநேயமா பயன்படுற மாதிரி எங்கேயாவது ஒரு வார்த்தை ஒரு செயல் நீ செய், கண்டிப்பா அங்க வள்ளலார் வருவார், நீ படம் வச்சிட்டால அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அந்த மாதிரி செஞ்சவன வள்ளலாரும் பாம்பனாரும் அல்லது அருளாளர்களும் கண்காணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் எது? இந்த முழுமையில கலக்கிறதுன்னு பேர். இந்த 1-2 கலக்கிறதுனா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு நினைக்கிறீங்கல்ல. இப்ப நான் வள்ளலாரை வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு படத்துல, அந்த படத்துக்கு உயிர் இருக்குது, பாம்பனாருக்கு உயிர் இருக்கும். ஆனா அந்த உயிர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எப்படி இருக்காரோ அங்கெல்லாம் இருக்கும், அங்க கடவுளா மட்டும் இருப்பாங்க. ஆனா பாம்பனாரா வேலை செய்யணும்னா அல்லது வள்ளலாரா வேலை செய்யணும்னா ஒரு விஷயம் வருதுப்பா, இந்த விதி இந்த அடாவடியை தாண்டி நான் ஒரு விஷயம் மனிதநேயமா செய்யறேன் அப்படின்னு செஞ்சு காட்டுங்க. அந்த இடத்துல வள்ளலார் படம் இல்லைனாலும் வள்ளலார் வருவார், அந்த இடத்துல பாம்பனார் படம் இல்லைனாலும் அவர் வருவார். அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் உங்களுக்கு அந்த ஐயம் நீக்கி அருட்பெருஞ்சோதிங்கிற அனுபவத்துக்குள்ள போற வழி. சாப்பாடு அந்த அங்க இருக்கிற லஞ்சத்தெல்லாம் வாங்கி போய் நான் வடலூர் வள்ளலாருக்கு வந்து பூசத்துக்குலாம் சாப்பாடு போட மூட்டை அரிசி அரைக்கிட்டேன்னா வேலைக்கு ஆகாது. இந்த விஷயம் வந்து நீங்க அரிசிய இந்த நிறைய ஃப்ராடுங்க தான் வள்ளலார் கோயில்ல சுத்தின்னு இருந்தது எனக்கு தெரியும். அதாவது வந்து ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் என்னென்ன மளிகை கடை, சித்த வைத்திய கடை, அது அங்க போய் நீ படத்தை பார்த்துட்டு ஒரு முறைப்பான் வாங்கலன்னா அங்க போய் நீ ஒரு மொழி என்ன வேலை? அது வள்ளலாருங்கிற பேர்ல ஏன் செய்யணும்? வள்ளலார் அதை தான் நாம எந்த கொள்கை வந்தாலும் தெளிவுபடுத்துறது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கணும். அதான் நமக்கு வந்து அதனாலதான் இருக்கிற மொத்தத்துல எப்படி கைச்சி கட்டி எப்படி அவனை இப்ப நாம இருக்கிற ஒரு வாத்தியார் வேலையில கிடைச்சா போதும் தான் உள்ள நுழையிறோம். நுழைஞ்ச பிறகு என்ன பண்ணுவான், நாம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனை இல்லாத போகண்டா கடவுளே அப்படி தானே போய் உள்ள உட்காருவோம். என்னன்னு இல்ல, உலகத்துல போய் வேலையில உட்காடுறோம் எல்லாம் நாட்டிலேயே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பான். எல்லாம் எந்த ஆட்சியாவது வந்து நம்மளுக்கு ஒழுங்கா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சொல்ல இல்லாம போயிடணும் அப்படின்னு எல்லாம் உள்ள வேலைக்கு போறோம். இல்ல சார், இந்த நாட்டுக்கு நாங்க வேலைக்கு வந்தது எதுக்குன்னா எல்லா ஜனத்துக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் சார் வந்திருக்கிறோம், இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நாங்க சொல்லணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டு சொல்லிக்கல. இல்லைங்க, இப்ப நீங்க ஒண்ணும் தேவையில்லை, ஒரு ஜட்ஜை கூப்பிட்டாந்து சூப்பர் டீலக்ஸ் பஸ்ல உட்கார வச்சீங்கன்னா வருவாரா? அது என்னத்துக்கு அந்த பஸ்ஸை வடிவமைத்தான், ஏன் வடிவமைத்தான், முன்ன முட்டி வலிக்குது பின்ன பிச்சி வலிக்குது, அது எப்படி வலி? இதுல வந்து ஒரு காசை வேற 15 ரூபா 50 20 ரூபாய் டிக்கெட்டை வாங்குறான், அதுல உடம்பு வந்து போயிடுது. அதுல பார்த்தா சில இடத்துல போய் உட்கார முடியாம 4 சீட்டு காலியாவே இருக்கும். இப்படி ஒரு சீட்டை வடிவமைச்சானே அதுல எவ்வளவு சம்பாதிச்சான், ஏன் சம்பாதிச்சான், எத்தனை மக்கள் இதுல வந்து சிக்கலானா, இதுக்குள்ள இது எவ்வளவு சமூக கொடுமை அப்படின்னு சொல்ல முடியுதா? நம்மளால முடியாது. அது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கிளம்பின உடனே ரோட்ல டிராபிக் இல்லாம ஃப்ரீ பண்ணிட்டு அவங்க நேராக வீட்டில் போய் உட்காந்து கட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் விஷயம். அப்ப சமூக பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்களை மாதிரி என்ன மாதிரி பஸ்ல போறவனுக்கும் அடிப்பாகிறவனும் தான் தெரியும். இது எல்லாமே இதுக்குள்ள வருது. எதுக்குள்ள?
இந்த கருணைங்கிறதுக்குள்ள வருது. நீங்க ஏதோ கருணைன்னா பிச்சை அங்க போய் வடலூர்ல, அதுவும் ஊர்ல இங்க எங்கேயும் போடாம வடலூர் கொண்டு போய் ஒரு மூட்டை அரிசி இறக்கிட்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடாரு சாமி. வடலூர்ல என்ன வள்ளலார் கணக்கு எடுத்துக்கிறாரு, வேற எங்கேயும் கணக்கு எடுக்க மாட்டாரு பாரு. வள்ளலார் எங்க வேணாலும் வருவார், அது தெரியாது இவங்களுக்கு. பாம்பனாரா எங்க வேணாலும் வருவார். போன வாரம் ஒரு காட்டூர்னு ஒரு ஊருக்கு போனோம், சொற்பொழிவு, மீஞ்சூர் தாண்டி கிராமம். அங்க போனா 20 வருஷமா அங்க பாம்பனார் அனுபவிக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அப்ப 20 வருஷமா அந்த ஊர்ல பாம்பனார் அவங்க விலங்க வச்சுதான் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதே மாதிரி வள்ளலார் இப்ப இவங்க எல்லாம் விலங்க வச்சு வாங்குறாங்கன்னா இவங்க கடவுள் அந்த வியாபகத்துக்குள்ள இருக்கிறவங்கள அங்க அந்த கடவுள் வியாபகத்துல இருந்தா அந்த உணர்வு போய் அங்க நின்று அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து அதை வழி நடத்தும். அதை விட்டுட்டு நான் இங்க எல்லாத்தையும் பண்ணுவோம், கடவுளுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரியாது, நான் பேங்க்ல இருந்தாலும் கவர்மெண்ட்ல ஆபீசரா இருந்தாலும் என் வேலையை அயோக்கியத்தனத்தை மொத்தமும் பண்ணுவேன், வரவனை டார்ச்சர் பண்ணுவேன், வரவனுக்கு வேலை முடிச்சு கொடுக்க மாட்டேன், பணம் வேணும், எல்லாத்தையும் முடிச்சு வள்ளலார் கோயிலுக்கு வருஷத்துல கொண்டு ஒரு மூட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டா இவன் பாவம்லாம் தொலைஞ்சிடும், ஜீவகாருண்யத்துல அப்படியே குதிக்கிறார் அவரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இந்த தெளிவா சொல்ற வேலை அப்படிங்கிறது இல்லாதனாலதான் கம்யூனிஸ்ட் நாத்திகவாதி இவங்களும் சேர்ந்து வள்ளலாரை கேட்டுறது. அது என்ன அங்க சொத்த போட்டாரு, நீங்க கொண்டு போய் அரிசி கொண்டு போய் போட்டுக்கிறீங்க, அங்க பார்த்தா தெரியும் ராத்திரில அங்க எப்படி எத்தனை சாப்பாடு எப்படி மெரியுது. வடலூர் தைப்பூச அன்னைக்கு போய் பாரு, அன்னைக்கு மொத்த பேர் பாவத்தையும் தீர்த்துறான்னா மொத்த பேருக்கும் பாவம் ஏறுதான்னு தெரியல, அவ்வளவு பாவம் அங்க குமியுது அரிசியா. அப்ப நம்ம போய் சாப்பிடுறது, வள்ளல் பெருமான் அப்படியே அரிசி வாங்க ஆசைப்பட்டாரு. ஒரு இது வச்சு நீங்க யாரெல்லாம் நல்லவனா கொண்டாந்து போடுங்கடான்னு சொல்றாரு. முதல்ல உள்ள வரவனே ஒழுங்கா வாடான்னு சொல்றாருல்ல, அப்ப அதுக்குள்ள இருக்கிற தூய்மை தானே எல்லாத்துக்குள்ள இருக்குது. அப்ப வள்ளலார்கிட்ட ஒரு பிடி அரிசி கொடுத்தாலும் எனக்கு வேலை செய்யும் அப்படின்னா எப்ப கொடுக்கணும்? நான் அதுக்கான ரத்த வேர்வையும் என்னுடைய உண்மையும் கலந்து ஒரு பிடி அரிசி கொடுத்தா கூட அது அங்க எல்லாருக்கும் இன்னும் மாறும், ஆன்மீகமா மாறும். அப்படி இல்லைன்னா அவஸ்தையாதான் மாறும். அதனால கொள்கையை புரிஞ்சிக்கும் போது இதுக்குள்ள ஆதாரம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அவர் ஓதாது உணர்ந்திரன் சொல்றதை முடிக்கும் போது ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி முடிக்கிறார். நான் செய்யற வேலைக்கு அந்த ஆதாரம்னா தனியா தூக்கி வைக்கிறது இல்லை, அது அந்த ஆதாரம் முழுக்க இருக்கும், நிறைவா இருக்கும். அதாவது எந்த இடத்துலையும் விட்டு போகாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஆதாரம். எந்த இடத்துலயாவது நெருப்பு எதை விட்டுறாது, சூட்டை விட்டுறாது. வெப்பம்னா சூடு அப்படி வச்சுங்களேன், சூட்டினை விட்டு விட்டால் அது நெருப்பு கிடையாது. அப்ப அதுக்கு பேர் அதான் ஆதாரம். அப்ப நான் எல்லா காலத்திலேயும் அந்த கருணைங்கிற விஷயத்துக்குள்ள அன்புங்கிற விஷயத்துக்குள்ள இல்லாம மொத்த வேலையும் வேற மாதிரி பார்த்தோம்னா எனக்கு ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். நான் எந்த வேலையை எடுத்தாலும் எடுத்துக்கொண்ட வேலையில இருக்கிற விஷயம் அந்த ஆதாரமாக அது என்ன ஆகணும், பயிலப்பட வேண்டும் அல்லது பழக வேண்டும். அதுல என்ன சந்தேகம்? அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுல இன்னும் நாம கொஞ்சம் இன்னும் சில விஷயங்களை சொல்லி முடிப்போம். ஏன்னா இந்த மார்கழி மாதம் இன்னைக்கு தான் இறுதி, நம்ம சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும். அடுத்த வாரம் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் கொஞ்சம் நீண்ட நேரம் கோயில் திறந்திருக்கும், அதனால கொஞ்சம் நீட்டி பண்ணலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி சம்பந்தப்பட்ட வாரம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படிக்கிறது சொன்னல, எது வரைக்கும் வந்தேன்? படிக்கிறதுல ஐம்புலன் வரைக்கும் வந்தேன். ஐம்புலன் ஞானேந்திரியம் வரைக்கும் வந்தேன். மெய்வாய் கண் மூக்கு செவி. இதுல நாம பெறுகிற அறிவு சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம். இதையும் திருவள்ளுவர் ஐந்தின் வகை தெரிவான்கண்ணே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அஞ்சோட வகை தெரிஞ்சாதான் நீங்க உலகத்துல வாழ முடியும். சுவைய அளவா அனுபவிக்கிறது, பார்க்கறத அளவா பார்க்கறது, கேட்கறத எவ்வளவு கேட்டாலும் எது நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம அறிவுரை எல்லாம் சொல்றோம்ல, இந்த அறிவுரை எல்லாமே நமக்கு பழக்கமாகும். எப்படி பழக்கமாகும்? அதை எது வேலிட், அதாவது அது எது சரி, நீ போற பாதை சரின்னு எது சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா இருந்தா உடம்பு பிரச்சனை பண்ணாது, நான் கேட்கறது ஒழுங்கா இருந்தா உடம்பு பிரச்சனை பண்ணாது, நான் முகர்றது ஒழுங்கா இருந்தா உடம்பு பிரச்சனை பண்ணாது. நீங்க முகர்றது இப்ப சல்பைடை முகந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியல, அதுக்கப்புறம் தேவையில்லாத முகந்தீங்கன்னா வாந்தி வரும் தெரியல. அப்ப முகர்றதும் அப்படிதான். அப்ப நான் பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது, முகர்றது, தொடர்றது, இது எல்லாமே அளவா இருக்கணுங்கிறத தொடர்ந்து நீங்க அதுக்குள்ள வருவீங்களா? நீங்களா நினைச்சாலும் இப்ப எனக்கு எல்லாருக்கும் இனிப்பு தானே ரொம்ப இனிப்பு, ஏதாவது பிடிச்ச விஷயம், இனிப்பு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுங்க. இப்ப நீங்க சாப்பிடுவீங்களா?
சாப்பிட மாட்டீங்களா? சுகர் வந்துச்சா? இல்ல இல்ல, கொஞ்சமா இருக்குதா? சுகர் இருக்குதா இல்லையா? இல்ல இல்ல. அப்ப கண்ட்ரோல் இருக்குது. ஆனா சுகர் வந்துதான் அவரை கண்ட்ரோல் பண்ணிருங்க, அதுல வந்து பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க சுகர் வந்து கண்ட்ரோல் ஆனீங்களா, நீங்களா கண்ட்ரோல் ஆனீங்களா? சுகர் வந்து தான் சார் கண்ட்ரோல் ஆன. ஒரு பிரச்சனை வருதுன்னா நாம திருந்த மாட்டோம். அப்ப பிரச்சனை எதுக்கு வருது? கடவுள். அதுதான் நம்ம அனுபவிக்கிற ஆதாரம். இந்த கடவுளை அனுபவிக்கிறதே எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு தெரியாமலே போயிருந்தா, இப்ப நான் வரும்போது ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, அண்ணாமலைன்னு பேரு அவருக்கு. கொஞ்சம் குறைய 8 வருஷம் கழிச்சு தொடர்பு கொள்றாரு. என்னப்பா ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணும், தினம் ரத்தம் ஏற்ற வேண்டியது ஒரு குழந்தைக்கு, 8 வயசு குழந்தைக்கு எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்னப்பா ப்ராப்ளம்னா, இல்லை இல்லை அது எங்கள் காலையில் என்எஸ்எஸ் இருக்குது, நீ தினம் ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஏன்னா விவேகானந்தர் பிறந்த நாள் வரப்போகுது, அதில் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ரத்த தானம் பண்ணுறது எங்கள் விவேகானந்தா கல்லூரி தான். தொடர்ந்து பேப்பரில் வரும், கேடையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் அதிக யூனிட் ஒரே நாளில் 2 நாளில் கொடுக்கறது எங்கள் காலேஜ் தான், ஒரே டைமில். அதனால நீ தொடர்ந்து நாங்கள் அனுப்புகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் என்ன பிரச்சனை சொல்லுன்னா, அது பிளட் கேன்சர் சார் அப்படின்னு சொன்னார். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, அது நடக்கட்டும். பாமன் சுவாமி கோயிலில் வந்து திருநூறு எடுத்தும்போ, கூட வந்து மருந்தீஸ்வரர் கோயிலில் அது இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு பால் பிடிச்சும்போ அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வர முடியாது, நான் நாலுலேருந்து அதை பற்றி பிரச்சனை. இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச வழி. அதுக்கு மேலே அந்த குழந்தைய நீங்கள் ரொம்ப காப்பாற்றாதீங்க, ஏன்னா அது நல்லா ஆனாலும் எதிர்காலத்தில் அது நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு இளமையிலேயே ரொம்ப நோய்வாய்ப்பட்ட குழந்தைய நீங்கள் மெனக்கெட்டு பண்ண அவன் வந்து பின்னாடி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் அந்த வாழ்க்கை உடல்நிலை அப்படி அமையும். அதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கடவுள் மார்க்கமாக முயற்சி பண்ணிட்டு கடவுள் காப்பாற்றி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப மெனக்கெட தேவை அப்படின்னு நான் இது ஒரு உதாரணம் சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரி தானே நம்மளை கேட்குறாங்க, இது நமக்கு ஒரு ரொம்ப தானே. அப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் இது சித்தர்கள் மட்டும் அதை தெளிவாக நீக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த சில பேருக்கு தான் அது நடக்குது. எல்லாரும் போய் நின்னாலும் அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க வர்ற ஆளோடைய மனநிலையை டச் பண்ணிடுறாங்க. டச் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த செய்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது நடக்கலை. சித்தர்கள் இப்போ பரஞ்சோதி பாபாலாம் நிறைய பேர் செஞ்சதாக வரலாறு இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் சும்மா கிடக்குறாங்க. ஆனால் செஞ்சவங்க யாருக்கெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் லிஸ்ட்டு தனியாக இருக்கும். அவங்க தொடர்ந்து வர்றவங்களாகவும் இருக்காது, தொடர்ந்து. ஆனால் அவங்களுடைய மனநிலை ரீதியாகவும் அந்த கணக்கு வழக்கு ஏதோ பண்ணி அதை பண்ணுறாங்க. அது நீங்கள் தான்ப்பா முயற்சி பண்ணணும், நாமளா சொல்லிடலாம் அது நடக்காது. அது உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை பாருங்க அப்படின்னு நான் அவருக்கு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் நோய் வந்து 2வது கட்டமாக தான் கொடுக்குறான். ஆனால் முதல் கட்டமாக நமக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த உடம்புல ஒழுங்கா மலம் போறது, சிறுநீர் கழிக்கிறதுலேயே உங்க நோயை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, அறிவு கருவியை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு விஷயம் ஒழுங்கா இருக்கும். அப்ப வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம், வாய், கால், கை, அப்புறம் மலவாய், கருவாய், எருவாய், கருவாய்ன்னு அதை சொல்லுவோம். இந்த 5 பொருளும் ஒழுங்கா இயங்குதுன்னு சொன்னா நீ இந்த 5ஐயும் ஒழுங்கா பயன்படுத்துறேன்னு அர்த்தம். அப்படி முதல்ல இதை நீங்க பயன்படுத்திடுங்க. இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய தொடக்கம். சித்த மருத்துவத்தினுடைய தொடக்கம் என்ன அப்படின்னா, நீ தினம் சாப்பிடுப்பா, உன்னுடைய மலம் கழித்தல் ஒழுங்கா இருக்குதா, சிறுநீர் கழித்தல் ஒழுங்கா இருக்குதா, அப்புறம் தான் இது 2 ஒழுங்கா இருந்தா உன் வாய் ஒழுங்கா பேசுதா, அதுக்கப்புறம் வந்து உன் கை ஒழுங்கா கொடுக்குதா அடுத்தவனுக்கு. நான் கூட இன்னொரு கொட்டேஷன் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த பொறப்புல வள்ளலார் சொல்ற மாதிரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டுன்னு சொல்ற மாதிரி, நான் இந்த பொறப்புல அடுத்தவன மேல குறை சொல்லாத, அல்லது இது அப்படி கூட சொல்ல முடியாது, இங்க ஒண்ணு பேசிட்டு இன்னொரு இடத்துல ஒண்ணு பேசுற மாதிரி என் பொறப்பு இல்லைன்னாலே நான் பெரியாள். அதுல ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்துட்டு நான் இங்க ஒண்ணு பேசி அங்க ஒண்ணு பேசுற மாதிரி ஒரு நிலைமை வராத ஒரு பிறப்பா நீங்க இருந்தீங்கன்னா ஆன்மீகத்துல நீங்க நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் பழக்கமாயிடுவான் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலான ஆள் அப்படி வச்சு இல்ல, கடவுள் எப்ப அங்க பார்த்து பேசு, கொண்டாட்டிக்கிட்டு அதுக்கு மேல பேசாது, அம்மா கிட்ட இதுக்கு மேல பேசாது, வீட்டுல இருந்தே ஆரம்பிக்க பண்ணணும். அங்க இருந்தே இது ஆரம்பிச்சுட்டாலே இது இந்த பொறுப்பு வந்து வீணா போனப்ப இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் நம்ம நிரூபிச்சுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை பத்தி கவலையே இல்லை. அதனாலதான் கடவுள் இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சி எல்லாம் போகாம இதுலயே முடிஞ்சு போகுது வேலை. இது கேரக்டர் என்ன, அது கேரக்டர் என்ன, இது எந்த அளவுக்கு போட்டு கொடுக்குது, எந்த அளவுக்கு போட்டு வாங்குது, இது எந்த அளவுக்கு இதுலயே நம்ம ஆன்மீகத்தினுடைய எல்லை புரிஞ்சிடணும்.
அது எனக்கு நான் முழுசா அதை தான் நான் இப்படி பேசுவேன். இந்த பொறப்புல மனைவியோட வாழறது குடும்பம் நடத்துறதுன்னு சொன்னா, மனைவி கணவன் ஒருத்தன் பேரோட இருந்தா போதும், தொல்லை எப்படியாவது தொலைஞ்சு போகுதுன்னு பேர்னா அந்த பொறப்போட தகுதி அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல கோல் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு கொஞ்சம் வளர்ந்த பொறுப்பு. கோல்னா எங்க எல்லை என்ன, நாங்க எதுக்காக இதை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நோக்கி பயணப்பட்ட அடுத்த கட்டம். அதுக்குள்ளதான் இவங்க பழகிறதுல பிரச்சனை வராது. பழகிறதுலயே பிரச்சனை வருதுன்னா அந்த பிறப்போட லிமிட்டே வேற. அதனாலதான் நம்ம தத்துவத்தை பொதுவில் ஆக்க முடியல. ஏன்னா பிறப்புல அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் எல்லா செட்டிங்ஸையும் பண்ணியிருக்காரு. நாம தான் செட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவருக்கு எல்லா செட்டிங்ஸையும் ஃபிட்டின் பண்ணியிருக்காரு ரொம்ப தெளிவா. அதுக்குள்ள நாம போய் அலட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் பெரிய அருளாளர்கள்லாம் கியூல நிக்க வச்சு யாரையும் ஒன்றும் பண்ணல. நாங்க கொள்கை சொல்றோம், உன் வளர்ச்சியில அதெல்லாம் ஒத்து வரும். உனக்கு எங்க ஒத்து வருதோ அங்க புடிச்சிக்கோ. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கட்டாந்து உன் வாயில திணிக்கிறதோ உன் கையில பை போட்டு கொடுக்குறதோ எங்களுக்கு வேலை இல்லை. சொல்றோம், உங்களுக்காக தான் அழறோம், உங்களுக்காக மார்க்கத்தை சொல்றோம். வர்றவனுக்கு எந்த வழி ஒத்து வருதோ அங்கிருந்து புடிச்சிங்க. ஒத்து வரலன்னா உன் வழியில நீ போய்க்கிற, அதுக்கு கடவுள் தான் ஜவாப்தாரி, நாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அவங்க பாட்டை முன் வைக்கிறாங்க. அதுலலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒழுங்கா வாழணுங்கிறதுக்கு நம்ம பிறப்பிலேயே 5 கருவியில நீ வாழறன்னு சொல்லிக்கிற அறிவாளியா, ஆனா செயல் கருவி ஒழுங்கா இல்லைன்னா நீ அறிவாளி இல்லை. நான் சாப்பிட்றதுல எனக்கு ஒழுங்கா மலம் போகணும், இது ரெண்டும் ஒத்து வந்தா நான் படிச்சதுக்கு அர்த்தம். இதுதான் கசடற கற்றல். நான் படிச்சதுக்கு அர்த்தம் என் உடம்பை மெயின்டைன் பண்ணணும். சாகிற வரைக்கும் நிறைய பேருக்கு உடம்பு பற்றியே கவலை இருக்காது. அப்புறம் தான் திடீர்னு வரும், என்னப்பா இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, அது இது வரைக்கும் இன்னமும் பெரிய அறிஞரா இல்லை என்ன அதுவும் தெரியாது. சரி பரவாயில்லப்பா நீ ஏதோ வாழ்ந்துட்ட, அப்போ இதெல்லாம் கூட நாம கற்றுக்கணும். அப்போ ஆனால் இது இல்லாம இல்லை இங்கே தமிழ்நாட்டில். இதெல்லாம் கூட நாம ஐயோ அது அப்படியா சார், இது இப்படியா சார்னும். அப்போ எவ்வளோ மோசடியில் நாம் இருக்கிறோம். அதுக்கான இடமே நாம கொடுக்கல. ஆனால் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சொல்லாம இல்லை. அதுக்கு புக்கு இல்லாம இல்லை, ஆதாரம் இல்லாம இல்லை, ஆளுங்க இல்லாம இல்லை. ஆனா அதுக்குள்ள நம்ம போற மாதிரி வாழ்க்கை இல்லை. அப்ப இதுதான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துலதான் கருணையில் ஆட்சி கடிகி ஒழிக அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு வள்ளலார். இது வெள்ளைக்காரனை பார்த்து மட்டும் சொல்லல. அவரு முத வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த கருணையில் ஆட்சி கடிகி ஒழிகன்னு வள்ளலார் சொன்னார்னு செய்தி உண்டு. அது அவங்களை மட்டும் அவர் சொல்லல. எங்கெல்லாம் இதுக்கு எதிர்ப்பா விஷயம் நடக்குதோ, இந்த மாதிரி மக்களுக்கான விஷயமா நடக்கலையோ, அது அவனும் வினையிலுக்கிறான், நாமளும் வினையிலுக்கிற. நடுவில் நம்மளை யார் காப்பாத்துறது? நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களை தனிப்படுத்தி கண்டிப்பா வாழ வைக்கிறது தெரியும். இந்த சூட்சமும் தெரிஞ்சுதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, தனிமை, இது பாம்பன் சாமி தனிமையில் கூட்டம் தண்ணில் அப்படின்னாரு. உங்களை முதல்ல நீங்க தனியா யாரும் பிரிஞ்சிடக்கூடாது, அடுத்தவங்களோட தான் கலந்து வாழணும். கலந்து வாழற உங்களை அனுபவத்தை கொடுத்து தனியா கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா சமூகம் அதுக்கு தெளிவா இருக்க. தனியா கூட்டியும் போது நீங்க தனியா புலம்புறதுலாம் கிடையாது, தனியா உங்களை நிக்க வைப்பான் அவனே. ஆனா நீங்களா நின்றுடக்கூடாது. நீங்களா நின்னா ஏமாத்துறவன்னு அர்த்தம். அதை நிறுத்த அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கை அடுத்தவங்க உங்க பின்னாடி நல்லவங்களா வருவாங்க. இதனாலதான் வள்ளலார் எடுத்த உடனே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உலகம். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, பார்க்குற இடமெல்லாம் பிரச்சனையாகவும் நல்லவங்க இல்லாத மாதிரியும் அனுபவப்படுறாங்க. அனுபவப்பட்ட பிறகு அதுக்குள்ள ஞானம் வந்து அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து அடுத்தவங்க வரணும். அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனையான ஆள் வரக்கூடாதுங்கிறத யார் பார்த்துக்கிறா? கடவுள் மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்ப எப்படி நான் வாழற வாழ்க்கையில என் சாப்பாடு என் அறிவு எல்லாத்தையும் என் செயல் கருவி மூலமா நீ ஒழுங்குபடுத்திக்கிறான்னு சொன்ன கடவுள் தான் கொஞ்சம் மீறினா நோயை கொடுத்து சொல்றாரு. அதையும் நீங்க கண்டுக்கல அப்படின்னா நோய் அதிகமாகி போய் சேர வேண்டியதுதான். அப்போ ஒவ்வொன்றையும் கொண்டாட்டியை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, அம்மாவை கொடுத்து, அப்பாவை கொடுத்து, எல்லாரையும் கொடுத்து ஒன்றையும் கத்துக்க வைக்கிறது தான் ஒரு வேலை. இதுல முரண்படுறதுக்கு நாம யாரும் கிடையாது. அதுக்குள்ள முழுசா நுழையணும். முழுசா நுழைஞ்சி, அதாவது அதுல இருக்கிற டெக்னிக்கே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க புத்திசாலி மாதிரி அதுக்கு ஒரு எல்லை வகுத்துறாங்க. நாம வகுக்கூடாது. நீ போறதுல உன்னை நிறுத்த வேண்டியது கடவுளோட வேலை. அந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா தான் ஆன்மீகம் தெளிவா தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஆதாரங்கிறதுலாம் அனுபவிக்கிறது இந்த இடம் தான். ஆதாரத்தை நீங்களும் தேடியும் போக முடியாது. அது குளத்துல கிடையாது, அது பூமிக்கு அடியிலையும் கிடையாது, வானத்துக்கு மேலேயும் கிடையாது. எங்க அது ஞாபகம் இருக்குதா? கடவுளை தேடின வரலாறு அது அப்படிதான் தேடினா. அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்ததுக்குள்ள முழுசா போனீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா உங்களுக்கு முடிஞ்சது. நீங்க உங்க எண்ணம் கடவுள்கிட்ட இருக்குது அப்படின்னா
அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்து எதிரியை வச்சே உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையை கடவுள் பண்ணுவார். இதுதான் ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி வாழ்க்கைக்குள்ள. இதுதான் எங்க வரைக்கும் வரும்? தனிமையில உங்களை கொண்டு வந்து உங்க அனுபவத்துல அன்பு அதிகமாக்கி உங்களை நல்லவங்க வந்து சேர்ற மாதிரி மாற்றும். நல்ல உத்தமர்தம் உறவு வேண்டும்னா என்ன அர்த்தம்? கெட்டவன் வந்து சேர்ந்தாலும் அவன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வள்ளலார் பக்கத்துல இருந்த எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா அவங்க யாரும் இல்லை, செயலாளர்கள் இல்லை. செயலாளர்கள்னா அவர் நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான ஆளுங்க கிடையாது. அதனால பார்ப்பாங்க, இவங்க எதிர்த்து பேசுறதோ அல்லது வந்து பதில் சொல்லி டிஸ்கஷன்லாம் கிடையாது. அது இது கூட ஒரு முக்கியமான இடம். என்ன இடம்னு கேட்டா, ஆன்மீக கொள்கைக்குள்ள இந்த போறீங்க இல்ல, உங்களுக்கு இப்ப வர்றவங்களுக்குலாம் நிறைய கேள்வி பதில் இருக்கும். இப்ப மற்றவங்களுக்கு கேள்வி பதில் இருக்கும், அவங்க கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன கேக்குது? நீங்க கேள்வி பதிலா கேட்குறீங்க, அப்படி இல்லைல்ல. அடுத்தவங்களுக்கு கேள்வி பதில் நீங்களும் சொல்றீங்க அது மாதிரிதான், ஆனா அது கேள்வி பதில் கிடையாதுல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒண்ணு சொல்றோம்ல, உண்மை விளக்கம் படிச்சுக்கிறீங்களா இல்லையா? உண்மை விளக்கம் சிவஞான போகத்துல, சிவஞான மெய்கண்ட சாத்திரங்கள்ல ஒண்ணு. உண்மை விளக்கத்துல ஆரம்பிப்பார். என்ன ஆரம்பிப்பாரு? நான் ஏது நீ ஏது எல்லாம் வரும். ஆணவம் ஏது அன்றே தான் மாறா வினை ஏது இதெல்லாம் ஆரம்பிப்பார். யாரு? உண்மை விளக்கத்துல 7 கேள்வி கேட்பார். யாரு? மனவாசகம் கடந்தார். அதுக்கு பதில் மாதிரி தான் அந்த நூல் வரும். கேள்விக்கு கடவுள் பதில் சொல்லல, இவர் கேள்வியா கேட்டு பதிலா சொல்லுவார். இதுக்கு என்ன பேரு? புரியுதா? இதுக்கு பேர் தான் வினா உத்தரம். வினாவா இருக்காது, அது ஒரு புரிதலா இருக்கும். புரியுதா? இப்ப அந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேள்வி பதில் கேட்கிற மாதிரி ஒரு ஆள் அமையறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப குரு சிஷ்ய பரம்பரைக்குள்ள இப்ப நீங்க கேட்கறது நாம் படிக்கிறது இதெல்லாம் வந்து குரு சிஷ்ய பரம்பரை கிடையாது. இதெல்லாம் ஒரு கேள்வி பதில், அவ்வளவுதான். இப்ப வள்ளலார் இருக்கிறார், அவர் அளவுக்கு யாரும் அவரை பின்பற்றதுக்கு ஆளா வரல. ஆனா அவரு கூட ஏதோ ஒரு இவங்களுடைய எதிர்பார்ப்பு திரையா இருந்து போய் நிக்கிறாங்க. இதுதான் விஷயம். அப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அதுக்குள்ள வழி நடத்திட்டே இருக்க மாட்டாங்க. இந்த ஆன்மீகத்துல இதுதான் ஒரு பெரிய தொந்தரவு அல்லது பிரச்சனை. இதுதான் யாருக்கு அமைஞ்சது? மறைஞான சம்பந்தருக்கு அமைஞ்சது. மறைஞான சம்பந்தர் இருந்தாரு, அவரு பின்னாடி உமாவிசியம் ஓடுறாருல்ல. அப்ப இவர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லி, அப்படி கிடையாது. இறைவன் வந்து சுந்தரர் கேள்வி கேட்டு இறைவன் பதில் சொல்லல. பாத்துக்கிறேன், நீ இருக்கிறியா? பாத்துக்கிறேன்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. இருக்குன்னா உனக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்கு? அது இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அதுக்குள்ள நிக்கிறத எதிர்பார்க்கிறாங்க. அப்ப வள்ளலாருக்குள்ள யாரும் நிக்கல, அதனால அவருக்கு அந்த விஷயம். அதனால வள்ளலார தனியா எடுத்துட்டு போறதுக்கு சிஷ்யம் வரணும் அப்படிலாம் கிடையாது. வள்ளலார் என்பவர் இந்த மரபுக்குள்ள வந்தார். இந்த மரபு உங்களுக்கு பிடிபடுமானால் அதே மரபுல அவர் பிடிபடுவார், அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி வர்றதுதான் ஆதாரம். நீங்க இந்த ஆதாரங்கிற வார்த்தைக்கான அர்த்தம், அந்த பலு இதுலலாம் இருக்குது. இது ஏதோ வெறும் மூலாதாரம் அல்லது வந்து அந்த தத்துவம் மாதிரி, நெருப்புக்கு சூடு மாதிரி அப்படி மட்டும் இல்ல. அது நம்ம அனுபவத்துக்கு வராம அனுபவத்துக்கு வர்றதுக்கான செயல்பாடுகளா பாத்தீங்கன்னா தான் ஓதாது உணர்ந்திட ஒலி அளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதிங்கிறது பொருள் விளங்குகிற அடிப்படையில் அமையும். இதனுடைய இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கத்தை அடுத்த வாரம் நாம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கு உங்களுக்கும் நன்றி விளைவிக்கிறேன்.